இரு அணிகள் இணைப்புல தொய்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் பேப்பர் படிக்கிறீங்க, டிவி பார்க்குறீங்க, உங்களை மாதிரி நாங்களும் ரெட்டிங்கிற அவங்க வருவாங்க. எல்லாம் இணைப்பு நல்ல விதமாக நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதில் கான்ட்ரவர்சியல் ஒன்றுமே கிடையாது. ரெட்டில் அவங்க என்னென்ன கண்டிஷன் சொன்னாங்களோ அத்தனையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். எங்கள்கிட்ட எந்த வித டிமாண்டும் கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அது ஆதாரபூர்வமாக தேர்தல் கமிஷன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு நாங்கள் எதற்கும் தயங்கவில்லை. கட்சியை ஒற்றுமைப்படுத்தி இரட்டலை கைப்பற்றுவதால் எங்களுடைய அத்தனை பேர் நோக்கம். அவர்களுக்காக நாங்கள் இன்றைக்கு அபிடவிட் என்று சொல்லப்படுகிற வாக்குமூல பத்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். முன்னாடி பன்னீர்செல்வம் அணியிலிருந்து எந்த ஆதரவு நிபந்தனை இல்லைன்னாங்க. நிபந்தனைனாங்க, அப்புறம் நிபந்தனை இல்லைன்னாங்க. இப்போ பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் போட்டால் தான் பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் அந்த அணியிலிருந்து சொல்றாங்க. நாங்கள் பேசுகிற பேச்சுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு விளக்கம் வந்துடக்கூடாது. அன்பா இருக்கிறோம், இணக்கமா இருக்கிறோம். இது நல்லபடியா நடக்கட்டும். நீங்க எங்களை போட்டு வாங்கிறீங்க. ஏடிஎம்முக்கு உள்கட்சி பிரச்சனையில திமுக ஆதாயம் பார்க்க முடிச்சுட்டு அவங்க எம்எல்ஏக்கள்லாம் இழுக்கிறதுக்கு அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அவர் மாற்றுக் கட்சி இருந்தாலும் கூட அவர் நம்பகத்தன்மான தகவல் அதுதான் அவர் மத்திய அமைச்சர் என்பதால நம்பகமான தகவல் என்று பொய்யான தகவலை சொல்றாரு. அதிமுகவில் இருக்கின்ற 124 எம்எல்ஏக்கள் தலையின் முடியை கூட அசைக்க முடியாது. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவினுடைய தூய தொண்டர்கள் இருந்த எம்எல்ஏ கட்சி. எதற்காகவே யாரும் தெரிய மாட்டோம். அதை சட்டமன்றத்திலே மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிரூபித்திருக்கிறோம். மாண்புமிகு சபாநாயகர் தனபால் அவர்களுக்கு அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதையும் தீர்மானத்தை முடிவெடுத்திருக்கிறோம். ஒரு ஓட்டு 122 எம்எல்ஏக்கள் இருந்தது 123 எம்எல்ஏ இருக்கிறோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த முறை சட்டமன்றம் நடக்கின்ற பொழுது இன்னொரு 10-12 எம்எல்ஏக்கள் அதிகமாக எங்கள் அணியில் இருப்பார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே 37 பேர் எங்க கூட வந்துருவாங்க. ஏன் ஒற்றுமையாகிற இடத்துல வாக்குமூலமும் அபிடவிட்லாம் எதற்கு தேவை என்று சில பத்திரிகை நிருபர்கள் சொல்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் we must stand on our own legs என்று சொல்லுகிற சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்கிறதில் எங்கள் கட்சியில் எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை எம்பிக்கள், எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள், எத்தனை மாவட்ட செயலாளர்கள், எத்தனை செயற்குழு உறுப்பினர்கள், எத்தனை கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை அபிடவிட்டாக அரசாங்க சட்டப்படி நாங்கள் கொடுக்கிறோம். 50 மாவட்டங்கள் இருக்கிறது எங்கள் கட்சியிலே. 48 மாவட்ட செயலாளர் எங்களோடு இருக்கிறார்கள். 25 எம்பிகள் எங்களோடு இருக்கிறார்கள். 122 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். 124 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. 13 ராஜ்யசபை எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பொதுக்குழு உறுப்பினர்கள் 95% எங்களோடு இருக்கிறார்கள். மாவட்ட, நகர, ஒன்றிய அனைத்து தோழர்களும் இருக்கிற அத்தனை பிரிவுகளும் எங்களோடு இருக்கிறார்கள். இவைகளை நாங்கள் சட்டப்படி செய்வதற்காகத்தான் அஃபிடவிட் என்று சொல்லப்படுகிற வாக்குமூல பத்திரத்தை அங்கே தேர்தல் ஆணையத்தில் செல்கிறோம். முலாயம் சிங் யாதவும் நம்முடைய அகிலேஷ் யாதவும் சண்டை போட்ட பொழுது அகிலேஷ் யாதவிடம் தான் கட்சி இருக்கிறது, எம்பிக்கள் எம்எல்ஏ இருக்கிறார் என்று சொல்லி தீர்ப்பினை தேர்தல் கமிஷன் வழங்கியிருக்கிறது. அதே தீர்ப்பின் அடிப்படையில் எங்களுக்கு வழங்கியிருக்க வேண்டும். என்ன காரணத்தினாலும் எங்களுக்கு ஆர்கே நகரில் அந்த தேர்தல் சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்படி நாங்கள் அதை எதிர்கொண்டு செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய 69வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் திருப்பெயரை தாங்கியிருக்கிற பேரவையின் சார்பில் ஏறத்தாழ 25,000 பேருக்கு இளைஞர் பெருவிழா என்று பெயர் வைத்து மெகா யூத் ஃபெஸ்டிவல் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிற அந்த நிகழ்ச்சியை மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே அவர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு வழங்குகின்ற நிகழ்ச்சி வருகிற 5ஆம் தேதி மாலை நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்குகின்ற விழாவாக மாலை 5 மணிக்கு 6 மணி அளவில் இங்கே நடைபெற இருக்கிறது.